அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுடைய டாபிக் என்னன்னா, ஜென்ரல் அட்வைஸ் டு த பர்சன்ஸ் கிராசிங் 40s, 40 வயதை கடந்தவர்கள் கவனிக்க அப்படிங்கிற தலைப்பு. ஃபர்ஸ்ட் 40 வயதுல தான் நம்ம நல்லா சாப்பிட முடியும். 45 வயதுல யோசிச்சு சாப்பிட முடியும். 50 வயதுல அறிவுரைப்படி சாப்பிட முடியும். 60 வயதுல எதுவுமே சாப்பிட முடியாது, நம்ம கண்ட்ரோல் இல்லை. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு 40 வயசுல நம்ம உஷாரா இருக்கணும், அதாவது கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வழி என்னன்னா, அவாய்டு சுகர். வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுங்க. பாலை அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை சர்க்கரை, பால், காஃபி ஆகட்டும், டீ ஆகட்டும், அதை சர்க்கரை இல்லாமல் குடிச்சு பழகுங்க. வெரி 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 டஃப் அப்படின்னு சொல்றீங்க. நோ, இட் இஸ் வெரி 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 ஈஸி. ஃபர்ஸ்ட் 1 2 3 டேஸ்க்கு நம்ம நாக்கு ரெஃப்யூஸ் பண்ணும், புரட்சி பண்ணும். அந்த நாவை அடக்கிட்டீங்கன்னா போதும், அந்த நாவு அக்கஸ்டம்ட் ஆகிடும், அதுக்கு பழகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவாய்டு சுகர், ரெண்டாவது அவாய்டு மில்க், மூணாவது அவாய்டு ஒயிட் ரைஸ். அது இந்த பாலிஷ் பண்ண ரைஸ், அந்த பொன்னி ரைஸு, கிச்சடி ரைஸு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி, மகாராஜா ரைஸ், என்னென்னமோ நிறைய வந்திருக்கு. எல்லாமே டபுள் பாலிஷ்ட். டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பட் அந்தளவுக்கு டேஞ்சரஸ். இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியல, டேக் இட் 1 டைம், ஒரு நாளைக்கு 1 டைம். மிச்சம் 2 வேலையும் மில்லட்டுக்கு போய்க்கிங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது, மில்லட்டில் நீங்கள் அருமையாக இட்லி செய்யலாம், மில்லட்டில் அருமையாக தோசை செய்யலாம், ரைட்டா? அப்போ எல்லாருமே திரும்பி என்னை முறைக்கிறது நல்லா தெரியுது. சார், அன்னைக்கு சொன்னீங்க மில்லட் முழுசாக சாப்பிட்டா தான் எஃபெக்ட்னு சொன்னீங்க, மாவை சாப்பிட்டா பாதி எஃபெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. உண்மை அதுதான். ஆனால் நம்மளுக்கு அந்த ஸ்டார்ச் சாப்பிட்றத விட இது பரவாயில்லை. அதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல் அப்படிம்பாங்க. அதை விட இது பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு சுகர் லெவலில் ஹைக் ஆகாமல் தடுத்துரும். அது 20 ஏறிச்சுன்னா இது 10 ஏறும், அவ்வளோதான். அப்போ 10 நம்மளுக்கு லாபம் தானே. அந்த கோணத்தில் பாருங்கள். ஸோ அது எப்படி இன்னைக்கு ஒரு டயட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. 1 கப் குதிரைவாலி அரிசி எடுத்துங்க, இல்லைன்னா வரகரிசி எடுத்துங்க, இல்லைன்னா தினை அரிசி எடுத்துங்க, இல்லைன்னா சாமை, எனி மில்லட் 1 கப். அதுக்கு 1/2 கப் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கங்க. 3 நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுங்க. ஒரு 5 hours 6 hours ஊறினோடனே அதை எடுத்து ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு கிடைக்கும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அழகாக தோசை வரும், நல்லா வரும், மெல்லிசாக வரும், மொறுமொறுன்னு வரும். இது நீங்கள் ஊத்தப்ப மாதிரி மூடி வச்சு எடுக்கலாம், சாஃப்டாக எடுக்கலாம். இதே கொஞ்சம் கெட்டி மாவாக இருந்தால் இட்லியாக ஊற்றி எடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் நான் சொன்ன சட்னியை தவிர வேறு எதுவும் எடுக்காதீங்க. இந்த குருமா, அப்புறம் மசாலா, அந்த ஐட்டமெல்லாம் எதுவுமே வேண்டாம். கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, அப்புறம் தேங்காய் சட்னி, இந்த மாதிரி 3 வெங்காய சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி, இதே ரொட்டேஷனாக பண்ணிக்கங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். என்ன நீங்கள் ஊற வச்சு ஆட்டணும், அதை ஒன்று தான். 1.5 டம்ளர் மொத்தம், 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மிக்ஸி அரைச்சி கொடுத்துரும். கொஞ்ச நேரத்தில் அதை புளிச்சு மேலே வந்துடும். நீங்கள் அதை இங்கே எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நல்லா மனமாக இருக்கணும்னா கொஞ்சம் உளுந்து சேர்த்து போட்டுங்க, இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ திஸ் மார்னிங் டயட் எடுத்துக்கோங்க. மத்தியானம் டயட்டு முடிஞ்சுன்னா ரைஸ் எடுத்துக்கோங்க, அதில் 50% பண்ணிடுங்க. நைட்டுக்கு கம்பல்சரியாக உப்புமா, கோதுமை உப்புமா இல்லைன்னா கோதுமை சப்பாத்தி. சில பேர் சொல்லுவாங்க குளூட்டோனிக் அப்படின்னு ஒரு பொருள் கோதுமையில் இருக்கு, அது சுகர் லெவலில் ஹைக் பண்ணுறதுன்னு சொல்லி. மிச்சம் எல்லாத்த விட இது ஹைக் பண்ணுறது ஒரு கம்மி தான். அதனால தைரியமாக சாப்பிடலாம். உப்புமாவில் 1 கப்,
ஒரு 125 கிராம்ஸ் சாப்பிட்டுங்க. வயிறு வந்து பாதி காலியாக வச்சுக்கோங்க. பாதி காலியாக வச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் வந்து வேலை செய்யறதுக்கு சுலபமாக ஹெவி டயட் ஆகுது. அப்புறம் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, சாயந்தரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா மத்தியான உணவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ஒரு சூப் சாப்பிட்டுக்குங்க, அவ்வளோதான். மிச்சபடி 40 வயதுக்கு மேலே நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா 50 வயதில் நீங்கள் வந்து சிரமப்படணும். 60 வயதில் ஒரு இடத்துல உட்காந்துக்குவீங்க. 80 வயதில் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் இந்த அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப் சொல்லியிருந்தேன். அந்த சூப் என்னன்னா ரொம்ப 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 வழக்கமான சொல்ல ரொம்ப ரொம்பங்கிற வார்த்தை, ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பு. கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்துங்க, அது மிக்சியில் போட்டுங்க. ஒரு கொஞ்சமாக சீரகத்தை தூக்கி உள்ள போடுங்க, கொஞ்சம் மிளகு உள்ள போடுங்க. அதை பொறுன்னு அரைச்சிடுங்க. ஒரு ஸ்பூன் வரும். 2 டம்ளர் தண்ணிக்குள்ளே இதை போடுங்க. நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போதே கம கம கமன்னு மனம் வரும். வந்த உடனே இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்குங்க. ஒரு சின்ன கருப்பட்டி துண்டை உள்ளே போட்டுருங்க. இட்ஸ் எ வெரி குட் டயட் ஃபார் டைஜஷன். அதே மாதிரி மிளகு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்ல கிருமி நாசினி மாதிரி இது. அப்புறம் சீரகம் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க இதை அகத்தை சீர் பண்ணும். அது மாதிரி குழந்தைகளுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டயட் அப்படின்னா இன்னைக்கு வெறும் தக்காளி தான். வெறும் தக்காளியை மேலே கட் பண்ணி எடுத்துட்டு தக்காளி இப்படி உருண்டியா இருக்க 4 அப்படி பகுந்துருங்க. அந்த தக்காளி பகுந்தோன்னா அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்படி மூடி அப்படியே லபக்குன்னு சாப்பிட சொல்லுங்க. பிரமாதமா இருக்கும். அதுக்காக இவ்வளோ பெரிய தக்காளி எடுக்காதீங்க. சின்ன தக்காளி 4 பகுந்து பிரிச்சிங்கன்னா பிரியும். இல்லை கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் லெமன் புளிச்சிங்க. அதை மூடி வச்சு அப்படி குழந்தைக்கும் 2 உருண்டை கொடுங்க. அப்பா என்ன அருமையான டயட்டுன்னு நினைக்கிறீங்க. இது விதவிதமான இந்த டயட்டெல்லாம் நம்ம சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் கொடுத்தது இல்லை, உங்களுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அது கடமை இல்லையா? அதனால கண்டிப்பாக இது பண்ணணும். அப்புறம் கோல்டன் வாய்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க சார்ன்னு சொல்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நான். அப்புறம் என்னுடைய வீடியோக்கள், பழைய வீடியோக்களை நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஷேரிங் மூலமாக ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் இருந்து, திருச்சியிலேருந்து, கரூர்லேருந்து வந்தாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு 5 பேர் வந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி தே ஆர் ஃபாலோயிங் த டயட், பட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஏறுமாறாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு 4 லிட்டர் எண்ணெய் வாங்குறோம் சார் அப்படிங்கிறாங்க. 4 லிட்டர்ஸ். காண்ட் இமேஜின். 5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் 4 லிட்டர்னா ஒரு ஆளுக்கு முக்கால் லிட்டருக்கு எடுத்துட்டாங்க. தாங்குமா உடம்பு? 1/2 லிட்டர் ஒரு மாதத்துக்கு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் 1/2 லிட்டர் எண்ணெய். இந்த 1/2 லிட்டர் எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எபிசோடில் பார்க்கலாம். எண்ணெய் குறைச்சிடுங்க. எண்ணெய் உள்ளே போச்சுன்னு சொன்னாக்கா டைஜஷன் சிஸ்டம் ப்ராப்பராக வேலை செய்யாது, ஃபேட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஒன்றுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் கூட தேங்காய் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கடலை எண்ணெய் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டுமே செக் எண்ணெய் வாங்கிப்போ செக் எண்ணெய் ஈஸியாக கிடைக்குது. பட் டோன்ட் பிலீவ், இந்த மார்க்கெட்டில் வர செக் எண்ணெயும் எல்லாம் வந்து உண்மையான செக் எண்ணெய் அல்ல. உண்மையான செக் எண்ணெய் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வேணால் வாங்கிக்கோங்க. இதுலேயும் அடல்ட்ரேஷன் இருக்குது. அடல்ட்ரேஷன் இல்லாத எதுவுமே கிடையாது. தாய்ப்பால் மட்டும்தான் அடல்ட்ரேஷன் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுலேயும் அடல்ட்ரேஷன் வந்துடும் போல இருக்கு. அதனால் தயவுசெய்து இந்த எண்ணெயை அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மில்க் அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 40 வயசுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கேள்விகளை போடுங்க, நான் பதில் அனுப்புகிறேன். இன்றைக்கி கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, உங்களோட பதில் அனுப்பிச்சேன். நான் வாய்ஸ் மெசேஜில் கொடுப்பேன். நான் உட்காந்து டைப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு தகுந்த பதில் வாய்ஸ் மெயிலே வந்துடும். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பெனிஃபிட் ஆகட்டும். என்றும் என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.